நீட் பரீட்சையை கொண்டு வந்த காங்கிரஸ் அமைதி காக்கிறது. நீட் பரீட்சையை ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழகம் மௌனம் சாதிக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இந்த நீட் பரீட்சைக்கு தீர்வு கொடுத்தது. இவர்கள் இருவரும் செய்த சதித்திட்டம் என்ன தெரியுமா? இவர்கள் பெற்ற பிள்ளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் பழி சுமத்தியதுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. 2010 கொண்டு வரப்பட்ட நீட் பரீட்சையை 2011 ஆட்சி அமைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி சுமத்தினாங்க. புரட்சித் தலைவி அம்மா இருக்கும் காலகட்டத்தில் எங்களுக்கு 3 ஆண்டு காலம் அவகாசம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சென்றார். கால அவகாசம் முடிந்தது. அம்மா மறைகிறார். எடப்பாடியார் ஆட்சி கட்டிலில் அமர்கிறார். பிஞ்சு மாணவர்கள் தன் கண்முன்னே நீட் பரீட்சையினால் மாண்டு கொள்வதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதலமைச்சருக்கென்று ஒரு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. ஆர்டிகல் 162 கீழ் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% மருத்துவம் படிப்பதற்கான இடஒதுக்கீடை அளிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் 2800க்கும் மேற்பட்ட மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி இருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த விஷயத்தை கூட கேலி பண்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். நான் தெரியாம கேட்கிறேன், 5 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கும்ல? அதுல ஆர்டிகல் 162 பயன்படுத்தி 7.5% 10% உயர்த்தி இருக்கலாமே முதல்வர் அவர்களே. ஏன் உயர்த்தல? மருத்துவ கல்லூரிகள் முக்காவாசி பேரு உங்க கட்சிக்காரங்க நடத்துறது. 10% உயர்த்தினால், உதாரணத்திற்கு ஒரு காலேஜில் 100 சீட்டுன்னு வச்சுக்கங்க, அதுல 10%னா 10 சீட் இலவசமா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஒரு சீட்டுக்கு 2 கோடி 3 கோடி சம்பாதிச்சா கூட ஆண்டு வருமானம் 30 கோடியை தாண்டிவிடும். அதனால 7.5% 10% ஆக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. அதுதான் நிதர்சனம். நீங்க அந்த 7.5% 10% உயர்த்தலைனாலும் பரவாயில்ல, தயவு செய்து எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த உன்னதமான திட்டம் 7.5% திட்டத்தை கேலி செய்ய வேண்டாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.